கடந்த 24 மணி நேரத்துல என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. ஒரு வல்லரசு நாடு தன்னோட ராணுவ அணிவகுப்பே குறைச்சிருக்கு. அமெரிக்காவோட மத்திய வங்கியான ஃபெட் அமைப்போட உயர்மட்டத்திலேயே வெளிப்படையான சில விரிசல்கள் உருவாகியிருக்கு. ஈரானை பத்தின புதிய அச்சங்களால கச்சா எண்ணெய் விலை கடுமையா உயர்ந்திருக்கு. இது மட்டும் இல்ல, மெக்சிகோவோட ஒரு ஆளுநர் மேல அமெரிக்கா நேரடியா குற்றஞ்சாட்டியிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வெறும் சாதாரண செய்திகள் கிடையாது. இந்த வரியை கொஞ்சம் நிதானமா கவனிங்க. இவை வெறும் சாதாரண செய்திகள் அல்ல. இவை ஆற்றல், அரசியல், சந்தைகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய அனைத்து துறைகளிலும் ஒரே நேரத்தில் உலகளாவிய அழுத்தம் அதிகரித்து வருவதற்கான அறிகுறிகள் ஆகும். ஆமாங்க, இது 100% உண்மை. இன்னைக்கு நடக்கிற இந்த பெரிய நிகழ்வுகள் எதுவும் தனித்தனியா நடக்கல. போருக்கான ஆபாயம், கச்சா எண்ணெய் வழித்தடங்கள், அரசியல் அதிகாரம், அப்புறம் சர்வதேச நிறுவனங்கள் மேல விழுகிற அதீத அழுத்தம், இப்படி எல்லா ஆபத்துகளும் ஒரே நேர்கோட்டுல வந்து நிக்குது. இந்த செய்திகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான வலைப்பின்னலை அலசுற இந்த தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். வர்த்தகம் மற்றும் டெக்னாலஜில நடக்கிற ஒரு அமைதியான பாதை மாற்றத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம். 10வது செய்தி என்னன்னா, பாகிஸ்தான் சத்தமே இல்லாம ஈரான் நோக்கி ஒரு புது சாலை வர்த்தக பாதையை திறந்திருக்காங்க. இப்போ இதுல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய அதிகாரப்பூர்வமான நெருக்கடி வெடிக்கிறதுக்கு முன்னாடியே உலகளாவிய அமைப்பு தன்னை எப்படி மாத்திக்குது அப்படிங்கிறது தான். பக்கத்து நாடுகள் தங்களுடைய தளவாடங்களை இப்படி மாத்த தொடங்குறாங்கன்னா, நெருக்கடிங்கிறது வெறும் செய்தி கிடையாது, அது களத்தோட யதார்த்தத்தையே மாத்துதுன்னு அர்த்தம். இப்படி வர்த்தக பாதைகள் திசை மாறும்போது இயல்பாவே நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏற்கனவே பலவீனமா இருக்கிற உலகளாவிய அமைப்பை நம்பி இருக்கிற பெரிய பொருளாதாரங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இதற்கான பதிலை தேடும்போதுதான் நாம 9வது செய்திக்கு வரோம். சீனா தலைப்புச் செய்திகள் சொல்றதை விட ரொம்ப வலுவான ஒரு சிக்னலை நமக்கு அனுப்புது. அதாவது, சீனாவோட உற்பத்தி துறை எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா தாக்குப்பிடிக்குது. இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான முரண்பாடு என்னன்னா, உற்பத்தி வலுவா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இயந்திரம் நல்லா ஓடும்போது இன்னொரு இயந்திரம் வேகத்தை இழக்கலாம் இல்லையா? அதுபோல உலகளாவிய அளவுல ஆற்றல் அபாயம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும்போது தொழிற்சாலைகளோட தேவை குறையாம இருந்தா உலக பொருளாதாரம் ரொம்ப ஆபத்தான இருவேறு திசைகள்ல இழுக்கப்படும். இது நிச்சயமா ஒரு மாபெரும் சவால் தான். 8வது செய்தி ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு பத்தினது. ஏஐ அதோட வளர்ச்சியில இப்போ ஒரு ரொம்ப கடினமான கட்டத்தை எட்டியிருக்கு. பல மாசங்களா ஏஐ பத்தின செய்திகள் எல்லாமே பெரிய முதலீடுகள், அப்புறம் அதோட எதிர்கால சாத்தியக்கூறுகளை மட்டுமே சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை அப்படியே மாறுதுங்க. உலகம் ரொம்ப செலவு மிக்கதாகவும் நிலையற்றதாகவும் மாறிட்டு வர்ற இந்த நேரத்துல இதே அபரிமிதமான வேகத்துல யாரால தொடர்ந்து செலவு செய்ய முடியும்? வட்டி விகிதமும் ஆற்றல் செலவுகளும் உச்சியில இருக்கிற ஒரு மேக்ரோ பொருளாதார சூழல்ல இந்த மாபெரும் கனவுகள் எப்படி தாக்கு பிடிக்கும்? சிலிக்கான் வேலியில இருக்கிற இந்த அழுத்தத்திலிருந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையோட விரிசல்களுக்குள்ள நாம இப்போ அப்படியே நகரலாம். அடுத்து நம்ம 2வது பகுதி, உலக அதிகாரத்துல எங்கெங்கெல்லாம் விரிசல்கள் விழுது, ஒருங்கிணைப்பு எப்படி சரிஞ்சிட்டு இருக்குன்னு செய்திகள் 7 முதல் 5 வரை நமக்கு தெளிவா உணர்த்துது. 7வது செய்தி, யுஏஇக்கும் ஓபெக்குக்கும் இடையில உருவாகி இருக்கிற பிளவு. சமீபத்திய நிகழ்வுகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, இது வெறும் ஒரு வளைகுடா உற்பத்தியாளர் பழைய எண்ணெய் கட்டமைப்பிலிருந்து விலகிற விஷயம் மட்டும் கிடையாது. இது கட்டுப்பாட்டை பத்தின ஒரு மாபெரும் கேள்வி. அமைதியான காலங்கள்ல பெரிய உற்பத்தியாளர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுவாங்கன்னு நம்ம நம்புவோம். ஆனா இந்த மாதிரியான பதற்றமான காலங்கள்ல கட்டுப்பாட்டுல ஏற்படுற சின்ன சிறு சறுக்கல்கள் கூட சந்தையில பெரிய சந்தேகத்தை உருவாக்கும். பழைய அமைப்புகளால அடுத்தடுத்து வர பெரிய அதிர்ச்சிகளை தாங்க முடியுமாங்கிற கேள்வி இயல்பாவே இங்க எழுகிறது. 6வது செய்தி, ரஷ்யா தன்னோட வெற்றி தின அணிவகுப்பையும் ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய சிக்னல். உக்ரைன் அச்சுறுத்தல்கள் காரணமா மாஸ்கோ இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா, அது தந்திரப்பாய ரீதியா ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நாடுகள் வெறும் ஆயுதங்களால மட்டும் போர் செய்யறதில்ல, பிம்பங்களாலையும் நம்பிக்கையாலும் தான் போர் புரியறாங்கன்னு இது நமக்கு உணர்த்துது. அடுத்ததா 5வது செய்தி, ஹங்கேரியோட பீட்டர் மாகியார் பிரசல்ஸ் கூட இணக்கம் காண முற்படுறது ஐரோப்பிய ஒன்றியத்தோட அதிகார சமநிலையை முற்றிலும் மாற்றுது. ஐரோப்பாவில் ஒரு பக்கம் நிலைமை கொஞ்சம் சீரடையும் போது வட அமெரிக்காவில் நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டு வருது. 3வது பகுதிக்குள்ள நுழையலாம். எல்லைகளுக்கு அப்பாலும் உலகளாவிய நிதி அமைப்புகளும் இருக்கிற முக்கிய நிறுவனங்கள் எப்படி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான அழுத்தத்துக்கு ஆளாயிருக்குன்னு இப்ப பார்ப்போம். 4வது செய்தி, மெக்சிகோவோட சினலோவா ஆளுநர் மேல அமெரிக்கா வச்சிருக்க குற்றச்சாட்டு. இதை வெறும் ஒரு போதைப்பொருள் கடத்தல் செய்தியா மட்டும் பார்த்துடாதீங்க. ஒரு ஆளுநர் மேல குற்றஞ்சாட்டுறது அப்படிங்கிறது கிரிமினல் நெட்வொர்க்குகளை தாண்டி ஒரு நாட்டோட இறையாண்மை, அரசியல் நம்பகத்தன்மை, அப்புறம் 2 நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திரத்துக்குள்ள நேரடியா பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. ஒரு நாட்டோட நீதி அமைப்பு இன்னொரு நாட்டோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகார அமைப்புக்குள்ள நுழையும் போது அங்க நிச்சயமா ஒரு பெரிய அரசியல் பூகம்பம் வெடிக்கும். 3வது செய்தி என்னன்னா, ஜெரோம் பவுலோட கடைசி ஃபெட் மீட்டிங்.
வெளியில வந்த தலைப்புச் செய்திகளை விட உள்ள நிலைமை ரொம்பவே அமைதியற்றதா இருந்துச்சு. வட்டி விகிதங்களை சீரா வச்சிருந்தாலும் அந்த வங்கியோட உயர்மட்டத்திலேயே வெளிப்படையான விரிசல்கள் இருக்கு. ஒரு மத்திய வங்கிங்கிறது அதோட ஒருங்கிணைப்புல இருந்து தான் பலத்தை பெறுது இல்லையா? அந்த மையமே நிலையற்றதா மாறும்போது சந்தைகள் அந்த மௌனத்தை தங்களோட சொந்த அச்சங்களால நிரப்பிக்குவாங்க. ஃபெட் இப்படி திணறும்போது பொருளாதாரத்தோட ரத்த ஓட்டமா இருக்கிற கச்சா எண்ணெய் நிலைமை என்ன ஆகும்? இந்த கேள்வி நம்மள நேரா அடுத்த பகுதிக்கு அழைச்சிட்டு போகுது. இப்ப நம்ம 4வது பகுதிக்கு வந்துட்டோம். இது இந்த விளக்க தொகுப்போட ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த புவிசார் அரசியல் நிகழ்வுகளோட மாபெரும் தாக்கத்தை புரிஞ்சுக்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். 2வது செய்தி கச்சா எண்ணெய். இப்போலாம் எண்ணெய் விலை உயர்வுங்கிறது வெறும் செய்தி கிடையாது. அதனால தான் சொல்றோம், இன்னைக்கு எண்ணெய்ங்கிறது ஒரு உலகளாவிய பெருக்கி, அதாவது ஆம்ப்ளிஃபையர். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சந்தை உண்மையிலேயே பதற்றத்துல இருக்கும்போது அது இறுதி முடிவுகளுக்காக காத்திருக்காது. அதுக்கு பதிலா என்ன மோசமான நிலைமை வரமோன்னு பயந்து முன்னாடியே அதுக்கேத்த மாதிரி விலையை ஏத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எண்ணெய்ங்கிறது வெறும் விநியோகத்தை மட்டும் குறிக்கல, அது கப்பல் போக்குவரத்து, இன்சூரன்ஸ் செலவுகள், பிராந்திய ராணுவ அபாயங்கள்னு எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இன்று எண்ணெய் என்பது மற்றொரு செய்தி மட்டுமல்ல, அது ஒரு பெருக்கி. இந்த வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கங்க. ஆற்றல் நெருக்கடிங்கிறது போக்குவரத்து, உழவு உற்பத்தி, ஏன் நம்ம வீட்டு பட்ஜெட்டை கூட ரொம்ப வேகமா மாத்திடுது. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கிற மோதல் உங்க ஊர்ல நீங்க வாங்குற பொருளோட விலையை எப்படி ஏத்துதுங்கிறதுக்கு இதுதான் நேரடி சாட்சி. எண்ணெய் இன்னைக்கு வெறும் செய்திகளுக்கு எதிர்வினையாற்றுதில்ல, மத்த எல்லா செய்திகளும் எப்படி புரிந்து கொள்ளப்படுது அப்படிங்கிறதையும் ஆழமா மாத்தி அமைக்குது. இப்போ முதல் செய்திக்கு வருவோம். ட்ரம்ப் மற்றும் ஈரான் இடையிலான நேரடி பதற்றம். இதுதான் இப்போ ஒட்டுமொத்த அமைப்பிலையும் ஓடுற ஆபத்தான மின்சாரம்னு சொல்லலாம். கடந்த 24 மணி நேரத்துல இதுதான் மிக முக்கியமான செய்தி. ஏன்னா இதுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற சுற்றளவு, அதாவது பிளாஸ்ட் ரேடியஸ் இருக்கு. ட்ரம்ப் ஈரான் மோதல் இப்ப ராணுவ சிக்னல்கள், எண்ணெய் விலை, கப்பல் போக்குவரத்து ஆபத்து, கூட்டணி அரசியல்னு எல்லாத்தோடைய மையத்திலையும் உட்கார்ந்துருக்கு. ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிச்சயமற்ற தன்மையே சந்தைகளையும் அரசுகளையும் நகர்த்திட்டு இருக்குங்கிறது தான் இதை ரொம்ப ரொம்ப அபாயகரமானதா மாத்துது. விளைவுகள் தொடங்குவதற்கு உலகிற்கு ஒரு திட்டவட்டமான விரிவாக்கம் தேவையில்லை. இந்த வரியை மறுபடியும் சொல்றேன், கேளுங்க. விளைவுகள் தொடங்குவதற்கு உலகிற்கு ஒரு திட்டவட்டமான விரிவாக்கம் தேவையில்லை. ஒரு போரோ மோதலோ அதிகாரப்பூர்வமா தொடங்கணும்னு அவசியமே இல்ல. அத பத்தின பயம் இருந்தாலே போதும். ஹோர்மோஸ் ஜலசந்தியை சுத்தி நிலவர நிச்சயமற்ற தன்மையே வணிகர்களோட நடத்தை முறைகளை மாத்திக்கிட்டு இருக்கு. கப்பல் நிறுவனங்கள் தங்களுடைய பாதைகளை மாத்துறாங்க, பக்கத்து நாடுகள் மாற்று வழிகளை தேடுறாங்க. பணவீக்கம் திரும்ப வந்துடுமோன்னு மத்திய வங்கிகள் பயப்பட தொடங்குறாங்க. இந்த பட்டியல்ல இருக்கிற பல செய்திகளுக்கு பின்னால் உள்ள ஒருங்கிணைக்கும் சக்தியா ஒரு மாபெரும் அழுத்தமா இதுதான் செயல்படுது. சரி, இப்போ 5வது பகுதிக்கு போவோம். இந்த எல்லாமே எப்படி முழுமையா ஒன்னா சேருதுன்னு பார்க்கலாம். இந்த 10 செய்திகளுக்கும் நடுவுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த புள்ளிகளை நாம இப்போ இணைக்க போறோம். இன்னைக்கு நாம பார்த்த செய்திகளோட மிகப்பெரிய வடிவமைப்பு என்ன தெரியுமா? உலகம் பதற்றமா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, மாறாக முன்னாடி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம தனித்தனியா இருந்த அமைப்புகளுக்குள்ள இப்போ அழுத்தம் ரொம்ப வேகமா பரவி வருதுங்கிறது தான். எப்படின்னு பாருங்க. ஈரான் மோதல் ஆற்றல் அபாயத்தை அதிகரிக்குது. அந்த ஆற்றல் அபாயம் மத்திய வங்கிகளோட முறிவுகளை கடினமாக்குது. ஃபெட் வங்கியோட நிச்சயமற்ற தன்மை டெக்னாலஜி மற்றும் வளர்ச்சியோட விலையை மாத்துது. அதே நேரத்துல ஒப்பைக்குள்ள நடக்கிற பிளவு, அமெரிக்கா மெக்சிகோ நேரடி மோதல்னு ஒட்டுமொத்த அரசியல் அமைப்புகளுமே கணிக்க முடியாத அளவுக்கு மாறிட்டு வருது. இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரிங்க. இதுதான் இன்றைய மிக முக்கியமான செய்தி. ரொம்ப கவனமா கேளுங்க. உலகம் இப்போது முக்கிய தடைகளுக்கு எளிதில் பாதிக்கப்படக்கூடியதாகவும், சிக்னல்களுக்கு அதிக எதிர்வினை ஆற்றுவதாகவும் மற்றும் நிலையான அமைப்புகளால் குறைந்த அளவே பாதுகாக்கப்படுவதாகவும் மாறி வருகிறது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த விளக்கத் தொகுப்போட மைய கருத்து. கடந்த காலங்களை விட நாம இப்போ ரொம்ப ரொம்ப குறைவான பாதுகாப்போட தான் இருக்கும். இவை அனைத்தும் ஒன்றாக நிகழத் தொடங்கும்போது செய்திகள் தனித்தனி நிகழ்வுகளாக செயல்படுவதை நிறுத்துகின்றன. அவை அதிக அழுத்தத்தில் உள்ள ஒரு அமைப்பைப் போல செயல்படத் தொடங்குகின்றன. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இனிமேல் சின்ன சின்ன தூண்டுதல்கள் கூட மிகப்பெரிய அதிர்ச்சிகளை உருவாக்க முடியும். வர்த்தக பாதையை மாத்துறது வெறும் பாதை மாற்றம் கிடையாது. வங்கியில நடக்கிற ஒரு பிளவுபட்ட வாக்கு வெறும் பிளவுபட்ட வாக்கு கிடையாது. உலகளாவிய அளவுல ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அதிகப்படியான அழுத்தத்துல திணறிட்டு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்தாகணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்த 24லேருந்து 72 மணி நேரத்துக்குள்ள நீங்க கவனிக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், எண்ணெய் மற்றும் கப்பல் போக்குவரத்து நெருக்கடி ரெண்டும் ஒன்னா சுருங்குதான்னு பாருங்க. 2வது, ஃபெட் வங்கியோட வார்த்தைகள்ல அவங்க தொனில ஏற்படுற மாற்றங்களை கவனிங்க. 3வது, மெக்சிகோவோட பதிலடி ஒரு பெரிய இறையாண்மை போராட்டமா மாறுதான்னு பார்க்கணும். 4வது,
அரசாங்கங்கள் செய்யற அடையாளச் செயல்கள் அப்புறம் தளவாடங்கள் எப்படி பாதி மாறுதுங்கிறது. இந்த நடத்தை மாற்றங்கள் தான் ஒரு தற்காலிகமான பயம் எப்படி ஒரு பெரிய கட்டமாற்றமா மாறுதுங்கிறதுக்கான தெளிவான தடயங்கள். கடந்த 24 மணி நேரத்துல நடந்த டாப் 10 செய்திகளை நாம ஆழமா அலசிட்டோம். உலகம் வெறும் சத்தமா மட்டும் மாறல, அது ரொம்ப இறுக்கமானதாவும் ஒன்னோட ஒன்னு ஆழமா இணைக்கப்பட்டதாவும் மாறிக்கிட்டு வருது. அடுத்த முக்கிய மாற்றம் பெரிய தலைப்புச் செய்திகளுக்குள்ள தொடங்காது. அது அந்த செய்திகளுக்கு இடையிலான இடைவெளியில தான் தொடங்கும். அந்த இடைவெளியை நீங்க கவனிக்கிறீங்களா? வெறும் செய்திகளோட சத்தத்தை தாண்டி அந்த செய்திகளுக்கு பின்னால பின்னப்பட்டிருக்க இந்த உலகளாவிய வலைகளை உற்று பாருங்க. உங்களை சிந்திக்க வைக்கும் இந்த கேள்வியோட இந்த தொகுப்பை நாம நிறைவு செய்வோம். சிறப்பான ஒரு கற்றல் பயணத்தை மேற்கொண்ட உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்.